Superior and Correspondent FSAG Sister R.O.K. Mary அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மேடையில் உள்ள ஆண்டோர்கள் சான்றோர்கள் சிறப்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு எனது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்போடு இனிமையாக கூறிக்கொள்கின்றேன். கிறிஸ்து பிறப்பு விழா என்பது மாநிலமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த இயேசுவை ஆராதிப்பதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்பது அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், சமத்துவம், பகிர்வு இவற்றை வலியுறுத்துவதுதான். இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் கிறிஸ்துமஸ். இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் நாம் அனைவரும் இங்கு இணைந்திருப்பது இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவை அனைவருக்கும் நாம் பகிர்ந்து கொடுக்கவும், அன்பை பகிர்ந்து கொடுக்கவும், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்கவும், சமாதானத்தை பகிர்ந்து கொடுக்கவும், நம்மிடம் உள்ளதை இல்லாதவருக்கு பகிர்ந்து கொடுப்பதுதான் இந்த கிறிஸ்துமஸ் சமத்துவ பெருவிழா. இன்றைய நாளில் நமது மத்தியில் அன்போடு, பணிவோடு, தாழ்ச்சியோடு அமர்ந்திருக்கும் நம்முடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு சான்றாக அமைகின்றார். இந்த மேடையில் வந்தது முதல் இந்த நேரம் வரையிலும் அனைவருக்கும் தாழ்ச்சியோடு சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அனைவரையும் வரவேற்கும் விதம், உபசரித்த விதம் பாராட்டக்கூடியதாக இருந்தது. கிறிஸ்துமஸ் என்பதை பகிர்வு என்று சொல்லும் பொழுது நாம் நம்மிடம் இருப்பதை சிறிதளவாயும் இல்லாதவருக்கு பகிர்ந்து கொடுப்பதுதான் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா. சிறப்பாக நான் ஒரு கதையின் வழியாக இதை நான் வலியுறுத்துகின்றேன். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பிறந்த நாள் பரிசை கொடுக்கின்றார். அந்த பிறந்த நாள் பரிசு பல வண்ண பேப்பர்களால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளே பல வகையான காட்சி பொருட்களை வைக்கின்றார். அதாவது பார்ப்பதற்கு அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டக்கூடியதாக இருக்கும் அளவுக்கு பல பொம்மைகளையும் கைவேறுபாடு உள்ள பொருட்களையும் வைக்கின்றார். அதிலும் சிறப்பாக விலை உயர்ந்த ஒரு வைர மோதிரத்தை அதில் வைக்கின்றார். அந்த பெண் அந்த கிறிஸ்துமஸ் கிஃப்டை பிரித்து பார்க்கும் பொழுது அந்த கலர் பேப்பரையும் அதில் உள்ள அலங்காரமான பொருட்களையும் பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைகின்றார். ஆனால் அந்த வைர மோதிரத்தை அவர் பெரிதாக எண்ணவில்லை. மாறாக இந்த பொருட்கள் மட்டுமே அவர் உள்ளத்தை கவர்ந்தது. சில நாட்களுக்கு பின்பு தமது தந்தை அந்த கிறிஸ்துமஸ் பொருளை எடுத்து வர சொல்கின்றார். எடுத்து வரும் பொழுது அவர் அந்த வைர மோதிரத்தை அங்கேயே வைத்துவிட்டு மற்ற அந்த பொருட்களை, காட்சி பொருட்களை மட்டும் தன்னோடு எடுத்து தன் தந்தையிடம் கொடுக்கின்றார். அவர் தந்தை கேட்கின்றார், அம்மா நான் கொடுத்த அந்த வைர மோதிரம் எங்கே என்று கேட்கின்றார். அதுக்கு அந்த பெண் சொல்கின்றார், இந்த கலர் பேப்பரும் இந்த பொம்மைகளும் தான் எனக்கு வைர மோதிரம், அது எனக்கு விலை உயர்ந்ததல்ல, இதுதான் எனக்கு விலை உயர்ந்தது என்று தனது தந்தையிடம் பகிர்ந்து கொள்கின்றார். அப்போது தந்தை கூறுகின்றார், அம்மா இவ்வாறேதான் கிறிஸ்துவர்கள் அல்லது சமத்துவ மக்கள் என்ன செய்கின்றார் என்றால், கிறிஸ்து பிறப்பு என்றால் பல வகையான அலங்காரங்கள் மட்டும்தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக எண்ணுகின்றார்கள். குடில் அமைப்பது, வீடுகளை சுத்தம் செய்வது, பலகாரங்கள் செய்வது, புத்தாடைகள் எடுப்பது, இது போன்ற பல வகையான ஆர்ப்பாட்டங்கள் செய்கின்றோம். ஆனால் வைரமிக்க அந்த வைர மோதிரத்தை விட மிகவும் அதிசயமானவர், முக்கியமானவர், ஆராதனைக்குரியவர் இயேசு இந்த மாடலை பிறந்திருக்கிறாரே, அவர்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வைரத்தை விட முக்கியமானவர் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். எனவே நமது வாழ்க்கையில் மிக முக்கியத்துவமாக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் கிறிஸ்துவை, இயேசுவை, மாடலிற்குள்ளில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த அந்த இயேசுவை நாம் ஆராதித்து வணங்கி போற்றி அவருக்கு நன்றி கூறுவதுதான் நமது வாழ்க்கை முக்கியத்துவம் என்பதை தந்தை வலியுறுத்துகின்றார். அன்றிலிருந்து அந்த மகள் தனது வாழ்க்கையில் இயேசுதான் மிகவும் முக்கியம், இயேசுதான் என் வாழ்க்கைக்கு ஆதாரம், இயேசுதான் என் வாழ்வின் அடிச்சுவடு என்று தனது வாழ்வை இயேசுவின் பக்கம் திருப்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, சிறப்பாக நம்முடைய தளபதி அவர்கள்
தம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய பணியில் இளம் குழந்தைகள் முதல் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும், ஏன் கட்சி தலைவர்கள் அனைவருமே யாரை பிடிக்கும் உங்களுக்கு என்றால் அந்த குழந்தைகள் தனக்கு என்னை விஜய் தான் பிடிக்கும். அவருடைய ஸ்டைல், அவருடைய பாடல்கள், அவருடைய ஸ்டைல், அவருடைய நடவடிக்கை பாவனை, அவர் என்ன செய்கிறாரோ, ஏன் சின்ன பிள்ளைகள் கூட அந்த விஜய் யார் பிடிக்கும், எனக்கு விஜயங்கள் தான் பிடிக்கும் என்று கூறுவார்கள். எனவே இத்தகைய நிலையில் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு ஒரு அச்சாரமாக, ஒரு உயர்ந்த மனிதராக இருந்து கிறிஸ்துவை பிரதிபலித்து அனைவருக்கும் சிறப்பாக ஏழை எளிய மக்களுக்கு தள்ளாலான நல்ல உதவிகளை செய்து பணியாற்றி வருகின்றார். அவரது கட்சியும் அவர் ஏறிருக்கின்ற முயற்சிகளும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்நாளில் என் பெயரால் சிறப்பாக அனைத்து துறவிகள் சபையின் பெயரால் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் அன்போடு கூறி ஜெபம் கலந்து வணக்கத்தை கூறி நன்றியோடு முடிக்கிறேன். நன்றி. நம்முடைய ஜீசஸ் கிரைஸ்ட் கம்யூனிட்டியினுடைய சேர்மன், அன்பிற்கினிய நண்பர் பிஷப் டாக்டர் ஏ மித்துலேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் உங்களின் கைத்தட்டலின் ஊடாக. வெற்றி தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய பிஷப் மலர் கொத்து கொடுத்து தன் அன்பையும் சகோதரத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறார். இந்த அவையில் கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ், முதலாவது உலகத்திற்கு சமத்துவத்தை சொல்லிக் கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு. அவர் தாழ்மையின் உருவம், அவர் சாந்த சொரூபி, இவைகளெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு he has given us an equal opportunity. எல்லா மனிதனுக்குமான ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தார். எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டினா, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு, இயேசுவை போலவே இயேசு எப்படி தேவகுமாரனோ அப்படியே தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு எல்லோருக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தார். அதனால அவர் நாங்கள் சமத்துவ நாயகன் என்று சொல்லுகிறோம். அந்த சமத்துவ நாயகனுக்கு விழா எடுத்திருக்கிற இங்கு இன்றைக்கு சமத்துவத்தை உலகத்திற்கு உறக்க சொல்லுகிற தலைவர் திரு விஜய் அவர்களையும் வாழ்த்துகிறோம். இயேசுவுக்கு ஒரு பெயர் இருக்கு, அதை மட்டும் இன்னைக்கு சொல்லிட்டு 1 மினிட்ல முடிச்சிடுவேன். அந்த பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் வேதமே விளக்கம் சொல்லுகிறது, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இப்போது எனக்கு முன்பாக பேசினவர்கள் சொன்னது போல தூய்மையான காரியத்தை செய்கிறவர்களோடு தேவன் இருப்பார். தூய்மையான முன்னெடுப்பை எடுக்கிறவர்களோடு தேவன் நிச்சயமாக இருப்பார். நான் உங்களை இப்படி வாழ்த்துகிறேன். அருமையான தலைவரையும் அருமையான அவரோடு கூட பயணிக்கிற டிவிகே தொண்டர்கள், டிவிகே தலைவர்கள் எல்லோரையும் இப்படி சொல்லுகிறேன், உங்களோடு தேவன் இருந்து ஒரு பெரிய அசாதாரணமான காரியங்களை பிரதர் ஜேசன் சொன்னது போல அற்புதமான காரியத்தை செய்வார்கள். God bless you. பாசத்துக்குரியவர்களே, கல் எரிய வந்த கூட்டத்தின் முன்பு கனிவை எரிந்து நின்ற ஒரு கருணை தெய்வத்தின் கூட்டம். பாவம் செய்யாதவர்கள் யாரோ அவர்கள் முதல் கல்லை எடுங்கள் என்று நியாயத்தை போதித்த ஞான தெய்வத்தின் கூட்டம். இது அன்பின் கூட்டம், பண்பின் கூட்டம், பாசத்தின் கூட்டம். நிகழ்வில் அடுத்து டாக்டர் பால் தினகரன் ஜீசஸ் கால்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ப்ரொஃபசர் டாக்டர் கிங்ஸ்லி COO ஆஃப் ஜீசஸ் கால்ஸ் அவர்களை அன்பு கூர்ந்து பேசுவதற்கு அழைக்கிறேன் உங்கள் கைத்தட்டலூடாக. இயேசு அழைக்கிறார் ஊழியத்தினுடைய தலைவரும் காருண்யா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரும் சீஷா தொண்டு நிறுவனத்தின் ஸ்தாபகருமான டாக்டர் பால் தினகரன் அவர்கள் சார்பில் அன்பு சகோதரர் நம்முடைய பாசத்திற்குரிய தலைவர் விஜய் அவர்களை நான் வரவேற்க விரும்புகிறேன்.
இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவிற்கு நான் வரும்போது டாக்டர் பால் தினகரன் அழைத்து அவருடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை நம்முடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு சொல்ல சொன்னார். குறிப்பாக அவர் 2 வசனங்களை சொல்லும்படி சொன்னார். அந்த முதல் வசனம், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இரண்டாவதாக, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். உத்தமருடைய தன்மை என்ன? ஜனங்களை சுமப்பது, ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பது. அந்த பணியில்தான் நம்முடைய அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த உத்தமருடைய பாதையில் தொடர்ந்து அவர் செல்ல வேண்டும். இயேசுவினுடைய பிறப்பினுடைய காரியத்தை பார்க்கும்போது அவருடைய தாயாகிய மரியாளுக்கும் எவ்வளவோ சோதனைகள் வந்தது. பலர் பழி சொன்னார்கள், வீணாக பேசியிருப்பார்கள். ஆனால் அந்த ஏளனத்துக்கும் அந்த பழி சொல்லுக்கும் அவர்கள் சற்றும் இடம் கொடுக்காமல், அவர்களை எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ, மேசியாவாகி இயேசு தன் கருவியிலே உருவாகி அவர்களை கற்பந்தரித்து அவர்கள் மூலமாக கோடிக்கணக்கான பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். அதே போலவே நம்முடைய அன்பு சகோதரர் அவர்களும் கோடிக்கணக்கான பிள்ளைகளை உருவாக்கும் பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பும் ஒரு நீதிமானாக இருந்தார். அவரும் கூட மரியாதை தள்ளிவிட யோசனையாக இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலும் சந்தேகம் இருந்தது. தேவதூதன் தோன்றி அவருடைய சந்தேகத்தெல்லாம் நீக்கி, உனக்கு பிறக்கப் போகிற மனைவிக்கு பிறக்கப் போகிற குழந்தை பரிசுத்தாவினால் உண்டானது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் எல்லா ஜனங்களுடைய பாவம் நீக்கி ரட்சிக்கிறவர். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. இம்மான் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிற அந்த அர்த்தம். அதை ஏற்றுக்கொண்டு யோசேப்பு உத்தமராக அவர் வாழ்ந்து வந்தார். அது நிமித்தம் தான் அவர் குடும்ப உறவுகளை கட்டி எழுப்பினார். குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நம்முடைய அன்பு சகோதரர் விஜய் அவர்களும் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்திற்கு நடக்க வேண்டிய காரியங்களை சரியாக செய்து வருகின்றார். குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். எனவே இன்றைக்கும் அவருக்கும் அவருடைய இணைந்திருக்க அத்தனை பேருக்கும் இயேசுவின் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஆண்டவர் அவருடைய விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார் என்ற வார்த்தை சொல்லி விடைபெறுகிறேன். ஒரு பர்சனல் நோட், அவர் படித்த அதே லயலா கல்லூரியில் தான் நான் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறேன். எனவே அந்த வகையிலும் அவரை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ ப்ரொஃபசர். நம்முடைய டாக்டர் என் மரிய வில்சன் சகோதரர்களை அன்புடன் வருக வருக என உங்கள் கைத்தட்டல் மூலமாக வரவேற்பு செய்கிறேன். பிறப்பால் அனைவரும் சமம் எனும் பொருள் கொண்டு பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்று முழங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்களையும் உட்பட அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். அன்பு, அமைதி, ஏழைகளுக்கு உதவுதல் போன்ற கொள்கைகளை மையப்படுத்தி கொண்டாடுவது சமத்துவ கிறிஸ்துமஸ். சமத்துவம் மேலோங்க வேண்டுமென்றால் அடுக்குமுறைகளும் அநியாயங்களும் களையப்பட வேண்டும் என்கிறார் தேவன். அதனால்தான் காலம் காலமாக சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். இதைதான் தமிழக வெற்றிக் கழகம் விரும்புகிறது. இயேசுநாதரின் பொன்மொழிகள் நிறைய இருக்கு. அதில் 2 மட்டும் இப்ப சொல்ல விரும்புகிறேன். பொறுமையாக இருந்தால் சக்தி கூடும், பொறுமையாக இருந்தால் சக்தி கூடும். உங்கள் சக்தியை சேகரித்துக் கொள்ளுங்கள். முக்கியமான கட்டத்தில் தலைவர் ஏன் பொறுமையாக இருந்தார் என இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மற்றொன்று, ஒரு மலையை பார்த்து அப்படியே பெயர்ந்து கடலில் விடு என்று நம்பிக்கையோடு சொன்னா அப்படியே நடக்கும்னு சொன்னாரு இயேசுநாதர். நம்பிக்கையோடு நாம் செய்ய வேண்டியதை செய்வோம். நாம் நினைத்தது நிச்சயம் நடக்கும். அன்பு, இரக்கம், மன்னிப்பு ஆகியவற்றுக்கு எதிராக, குறிப்பாக சமத்துவத்துக்கு எதிராக பரிசேயர்கள் மக்களை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். வேறுபாடுகளை கொண்டாடி கொண்டிருந்து மக்களை பிளவுபடுத்தி
பிழைத்துக் கொண்டிருந்த மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த ஏரோதுவுக்கு இயேசுவின் பிறப்பு கலக்கத்தை உண்டாக்கியது. ஆனால் நமக்காக ஒரு தேவன் பிறந்திருக்கிறார், விடிவெள்ளியாக தங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிற மீட்பர் வந்திருக்கிறார் என்று ஏழைகள், எளியோர்கள், இடையர்கள் ஆகியோர் மகிழ்ந்தார்கள். அதே போன்றுதான் இனிவரும் காலங்களில் எல்லோரும் மகிழ்வார்கள். சாதி, மத, பொருளாதார பாகுபாடு இல்லாத சமூகத்தை வழிநடத்த எங்கள் தலைவர் தயாராக இருக்கிறார். எல்லோருக்காகவும் எப்போதும் நாங்கள் இருக்கிறோம். வேறுபாடு பார்க்காமல் வேறு இன பறவைக்கு அடைக்கலம் தரும் பறவைகளைப் போல ஒரு தாய் மக்களாய் எல்லோரும் ஒரே கூட்டுக்குள் வாழும் காலம் வெகு தொலைவில் இல்லை. யாரும் மறக்க வேண்டாம் இந்த சொல்லை. மத நல்லிணக்கம் செழிக்கட்டும், நாளை வரலாறு நம் பெயரை சொல்லட்டும். இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகமே வெல்லட்டும். காட் பிளஸ் யூ, பீஸ் டு யூ ஆல். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்து இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக அன்பு சகோதரர் சிஎஸ்ஐ மெட்ராஸ் டயசிஸினுடைய ஃபார்மர் பிஷப் வி தேவசகாயம் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். நல்ல ஒரு கைத்தட்டல் தந்து ஃபாதரை கூப்பிடலாமா? பெரும் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் புரட்சி தளபதி அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற தலைவர்களே, முன்னால் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, தமிழக வெற்றி கழகம் நடத்துகின்ற இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொள்வதற்காக உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தின நம்முடைய வெற்றி தளபதி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் கட்சி. ஆனால் இங்கே நடைபெறுவது ஒரு கிறிஸ்துமஸ் விழா. என்ன தொடர்பு இருக்கிறது என்று எண்ணி பார்க்க போது, இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்ததே ஒரு அரசியல் நிகழ்வாக அவருடைய வரலாற்றிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிறப்பிலே அகஸ்டஸ் சீசர் என்கின்ற ஒரு பேரரசர் குடிமதிப்பு எழுதும்படி கட்டளையிட்டு அதிலே அவரும் இந்த மாநிலத்திலே ஒருவராக அவர் பதிவு செய்யப்படுகிறார். அவருடைய இறப்பிலே பிலாத்து என்கின்ற ஒருவர் அவருக்கு சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என்கிற தண்டனை கொடுக்கிறார். இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது கூட அவருடைய போதனை எல்லாம் இறையரசை நிறுவுவது, கிங்டம் ஆஃப் காட், அதை நிறுவுவதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. இந்த இறையரசுடைய தன்மைகள் நேரம் கருதி நான் விளக்க போவதில்லை. இது ஒரு சோசியலிச அரசு. எளிமையானவர்கள் ஏற்றம் பெறுவது, மக்களிடையே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பது. இறைவு அரசு என்பது சமய சார்பற்ற ஒரு அரசு. இயேசுவானவர் ஒருவேளை யூதராக பிறந்தாலும் அவருடைய வரலாறு ஆதாமிலே துவங்குகின்றது. அதன் வழியாக அனைத்து உலகுக்கும் அவர் உரியவராக காட்டப்படுகிறார். அவருடைய முற்பிதாக்கள் அட்டவணையிலே யூதர் அல்லாதவர்கள், கானானியர்கள், மோவாபியர்கள், ஏத்தியர்கள் போன்றவர்களெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அவர் அனைத்து சமயங்களையும் கடந்து வாழ்கின்றவர். வாழ்ந்தபோது அனைவருக்கும் நன்மை செய்தார், அனைவருக்கும் போதனைகளை கொடுத்தார். ஆகவே சமய சார்பற்ற ஒரு அரசு. அதே போல இது ஒரு ஜனநாயக அரசு. மக்கள், சாதாரண மக்களிடத்திலே இறைவனுடைய அருளை கொண்டு வருகிறார், சாதாரண மக்களை இறைவனுடைய தூதுவர்களாக அனுப்புகிறார். ஆகவே இது ஒரு ஜனநாயக அரசு. அந்த இறைவன் ஏதோ இன்றைக்கும் அவர் தொடர்ந்து இந்த வரலாற்றின் இறைவனாக செயல்படுகிறார். தம்முடைய பிள்ளைகளை இந்த பணியிலே இறையரசை நிறுவுகின்ற பணிக்காக அவர் அழைக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தலைவர்களுக்கு சொல்ல விரும்புகின்ற உண்மை என்னவென்றால், இன்றைக்கு
யாரெல்லாம் இந்த இறையரசை அமைப்பதற்காக முன்வருகிறார்களோ அவர்கள் இயேசுவினுடைய உடன் பணியாளர்களாக மாறுகிறார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பணிக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் இந்த இறைவனுடைய அருள் உங்களோடு இருக்கும், இந்த இறைவனுடைய ஆற்றல் உங்களோடு இருக்கும். ஒருவேளை மனிதனால் முடியாது என்று எண்ணுவதை அவர் சொல்லுகிறார், இறைவனால் முடியாது என்று ஒன்றுமே கிடையாது. ஆகவே நான் 2 திருமொழிகளை மட்டும் நான் இன்றைக்கு இந்த கூட்டத்திற்காக வேண்டிக் கொண்டிருந்த போது எனக்கு வந்த இந்த 2 திருமொழிகளை மட்டும் உங்களுக்கு நான் நினைவூட்டி முடிக்க விரும்புகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செவிசாய்த்தால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலவும் உன் வெற்றி கடலரை போலவும் பாய்ந்து வரும். ஆகவே இறைவன் உங்களுக்கு வழிநடத்துகின்றவராக இருக்கிறார். எப்போதும் இறைவனுடைய இறையரசை முன்னிறுத்தி அந்த தகவல்களை நீங்கள் எடுத்துச் செல்ல உங்களை அர்ப்பணிக்கும் போது இவைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல இன்னொரு பகுதியை வாசிக்கிறேன். நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்லுபவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரவேல் என்னும் பொடிப்பூச்சே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடுபொடி ஆக்குவாய், நீ வெற்றி மேல் வெற்றி பெறுவாய். ஆகவே இந்த இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலையும் வருகின்ற புத்தாண்டு இப்படி வெற்றி மேல் வெற்றி பெற்று பெயரிலே மட்டுமல்ல இது உண்மையான தமிழக வெற்றி கழகமாக விளங்க இறைவனுடைய அருளை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு சேர் கொண்டு வாங்க வாலண்டியர்ஸ். அந்த சேருக்கு பதிலா வேற சேர் தாங்க. தேங்க்யூ சார். திவான் பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட்டுக்கு சாரி, தலைவருக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச், நன்றி. இதுதான் அன்பின் மொழி, இதுதான் எங்கள் மொழி. நிகழ்வில் அடுத்து பேசுவதற்காக பிஷப் நீதிநாதன் செங்கல்பட்டு டயோசிஸினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாதர் எஸ் அமுல்ராஜ் அவர்களை வாஞ்சையோடு வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். செங்கை திரு அவையின் இடத்திற்கு உட்பட்ட சிறப்பு மிக்க வரலாற்று புகழ்மிக்க மகாபலிபுரம் இந்த இடத்தில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவிற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். செங்கை திரு அவையினுடைய தலைவரும் ஆயருமான மேதகு ஆயர் டாக்டர் ஏ நீதிநாதன் அவர்களின் சார்பாக நம்முடைய என்றும் இளைய தளபதியாக திகழ்கிற திரு விஜய் சார் அவர்களுக்கு ஆயரின் சார்பாக ஒரு பொன்னாடையும், நமக்காக மெசியா எனும் மீட்பரை பெற்றுக் கொடுத்த அன்னை மரியாளுடைய திரு சுரூபத்தையும் பரிசாக ஆயர் சார்பாக கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம்.
நமக்காக பிறந்திருக்கின்ற பாலகன் இயேசுவுக்கு ஒரு சிறிய ஒரு பாடல். பாலக உனக்கு ஒரு பாட்டு, தூங்கிடு நீ அதை கேட்டு. பாலக உனக்கு ஒரு பாட்டு, தூங்கிடு நீ அதை கேட்டு. ஏழை எந்தன் தாலாட்டு உனக்கு, ஏற்றுக்கொண்டால் ஆனந்தம் எனக்கு. ஏழை எந்தன் தாலாட்டு உனக்கு, ஏற்றுக்கொண்டால் ஆனந்தம் எனக்கு. ஆண்டாண்டு காலமாக நமக்காக ஒரு மீட்பர் பிறப்பார், ஒரு மெசியா பிறப்பார், ஒரு விடிவெள்ளியாக நம்மை விடுவிக்க ஒருவர் தோன்றுவார் என்பது இறைவாக்கினர்களுடைய இறைவாக்கு, நமக்கு இறைவாக்கினர்கள் சொன்னது. அதன்படியே நமக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார் என்கிற தேவ வசனம் நமக்கு சொல்லுகிறது. கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்பது இறைவாக்கினர்கள் சொன்னது. அத்தகைய ஒரு செய்தி லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனங்களில் பார்க்கிற பொழுது, இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்துள்ளார் என்பது. இதுதான் மகிழ்ச்சியான செய்தி. இயேசுடைய மெசியாவுடைய பிறப்பு என்பது உலக மாந்தர் அனைவருக்குமாக ஒரு மகிழ்ச்சி தருகிற செய்தியாக, நம்பிக்கை தருகிற செய்தியாக, புது வாழ்வை தருகிற செய்தியாக, வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு பிறப்பாகவே நாம் கொண்டாடுகிறோம். இது ஒரு தனிப்பட்ட குழுவுக்கானது கிடையாது. சாதி, மதம், இனம் என்று மொழி எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் உலக மக்கள் எல்லோருக்காகவும் மெசியா பிறந்துள்ளார். இன்னைக்கு இந்த ஒரு சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் இதை பற்றி இந்த இறைவார்த்தையை கொண்டு சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய புதிய தலைவராக நமக்கு திரு விஜய் சார் அவர்கள் உருவெடுத்திருக்கிறார் என்பது நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. புது வாழ்விற்கு அவர் நம்மை வழி நடத்துவார். என்றுமே நம் மக்கள் மத்தியிலே, மக்கள் பணியிலே அவர் தன்னை இணைத்துக் கொள்வார் என்கிற புது ஒரு உறுதியை, நம்பிக்கையை, செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியாக நமக்கு கொடுப்பதாக பார்க்கிறேன். ஆக வேண்டிய நாளில் இன்று போல் இன்னும் நிறைய புகழை பெற்று, இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்ப பெற்று தொடர்ந்து வழிநடத்தப்பட வேண்டும். அவரோடு இணைந்து செயல்படுகிற அனைவரும், அனைத்து தொண்டர்களும், பணியாளர்களும், ரசிகர்களும், இங்கு கூடியிருக்கிற எல்லோருமே அவருக்கு நம்முடைய ஜெபத்தையும், நம்முடைய உற்சாகத்தையும், நம்முடைய உடனிருப்பையும் நிறைவாக தந்து, எவ்வாறு இம்மானுவேல் தேவன் கடவுள் உங்களோடு, கடவுள் நம்மோடு, கடவுள் நமக்காக, நம்மோடு நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார் என்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து பணிகளை செய்ய எல்லோரும் சார்பாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். தேங்க்யூ சார். Thank you, Father.